ஆனா இது வந்து ஸ்டீல் டோர் தாங்க. பட் ஆனா வந்து உங்களுக்கு அந்த ஸ்டீலுங்கிற ஃபீல் எங்கேயுமே தெரியாது. உங்களுக்கு சவுண்டும் பாத்தீங்கன்னா உட் மாதிரியே தான் இருக்கும். கலர் வந்து பாத்தீங்கன்னா பக்கா டீக் மாதிரி இருக்கும். இங்க டாப்ல ரெண்டுங்க, சென்டர்ல 3, பாட்டம்ல 2ங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாப் பொசிஷன்ல 2 லாக் வருங்க, பாட்டம்ல ஃப்ரேம்ல அரெஸ்ட் ஆகிற மாதிரி 2 லாக் வரும். டோட்டலா 11 லாக். இதுவே உட்டா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு கம்பி கடப்பாற மாதிரி போட்டு நம்பினாங்கன்னா ஈஸியா பிரேக் பண்ணலாம். பட் ஆனா நம்மளோட டோர்ல பிரேக் பண்றதுங்கிறது வந்து பாசிபிலிட்டி இல்ல. இந்த மாடல் பாத்தீங்கன்னா 20 mm ரவுண்ட் டியூப் யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் 750 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, உங்களுக்கு வுட்ல பாத்திருப்பீங்க சைடுல ஃப்ரெஞ்ச் விண்டோ அந்த கிளாஸ் ப்ரொவிஷனோட வச்சிருப்பாங்க விசிபிலிட்டிக்காக. சேம் அதே ப்ரொவிஷன் வந்து ஸ்டீல் டோர்லயும் கொடுத்திருப்போம். நம்ம ட்ரெடிஷனலா வுட்ல எல்லாம் வைக்கிறப்ப இந்த வெளிய செக்ரி பீடிங் வைப்பாங்க. சேம் அதே பேட்டர்ன்ல நம்ம ஸ்டீல்ல வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்க டச் பண்ணி பாருங்களேன். இந்த ஃபினிஷிங் வந்து நீங்க வுட்ல 1 லட்சம் ரூபாய் கொடுத்து போட்டாலும் போட முடியாது. அந்த அளவுக்கு ஃபினிஷிங்கும் இதோட குவாலிட்டியும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோங்க. மோஸ்ட்லி இந்த ஹால் எல்லாம் பெரிய சைஸ்ல வைப்பாங்க. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 6 காருங்க. ஓ, எதுவுமே ஆகாது. எதுவுமே ஆகாது. நீங்க கம்ப்ளீட் ஜிஏங்கறனால வந்து எங்கேயுமே துரு பிடிக்காது. கிரில் ஒர்க்ல பாத்தீங்கன்னா நம்ம இது டாப் டு பாட்டம் இது ஃபிளாட் தான் யூஸ் பண்றோம். இந்த ஃபிளாட் வந்து சிங்கிள் ஃபிளாட்டுங்க. நம்ம எங்கேயுமே கட் பண்ணி ஜாயிண்ட் இல்ல. அதனால வந்து ஈஸியா பிரேக் பண்ண முடியாது. சேஃப்டி வைஸ் ரொம்ப பெஸ்டா இருக்கு. நம்ம பார்த்த மாடல் ஒவ்வொரு மாடல்லையும் வர ஃப்ரேம்ஸ் பாத்தீங்கன்னா டாட்டாவோடது. இப்போ திக்னஸ் பாத்தீங்கன்னா 1.2 mmங்க. ஜிஏ ஷீட் தான் யூஸ் பண்றோம். மேஜர் அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ்ங்க. வுட் கூட கம்பேர் பண்றப்ப மினிமம் ஒரு 30% ஸ்டீலோட ரேட் கம்மியா வரும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோக்காக நம்ம பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய R2 அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு ஒரு ஃபேக்டரிக்கு தான் வந்து வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீல் விண்டோஸ் அண்ட் ஸ்டீல் டோர்ஸ் எல்லாமே வந்து ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி பேசுறது தான் அண்ணா வந்திருக்காரு. அண்ணா வணக்கம். உங்க பேர் சொல்லிக்கீங்கண்ணா? என்னோட பேர் வந்து பிரபாகரன். ஓகே, அண்ட் நம்ம கம்பெனி பத்தி அப்படியே சொல்லிருங்க. கம்பெனி பேர் R2 அசோசியேட்ஸ். பொள்ளாச்சியிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் எங்களோட கம்பெனி இருக்குது. இப்போ நம்ம கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டீல் விண்டோ நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸ்டீல் டோர்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம ஸ்டீல் டோர்ஸ் அண்ட் ஸ்டீல் விண்டோஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நம்மள்ட்ட டீலர்ஸ் இல்ல நம்மளோட டைரக்ட் ஸ்டோர்ஸ்னா எங்கெங்கலாம் இருக்குங்கண்ணா? தமிழ்நாடு ஃபுல்லா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 45 டீலர்ஸ் இருக்காங்க நம்மளுக்கு. ஓகே, ஒரு 2 டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. ஓ, அப்படிங்கும்போது இப்போ நீங்க தமிழ்நாட்டுல எங்க டோர்ஸ் கேட்டாலுமே நம்ம வந்து கொடுத்துற முடியும். எந்த இடத்துக்கு டோர்ஸ் விண்டோஸ் எது கேட்டாலும் எங்க வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்க. ஸோ இவ்வளோ பெரிய யூனிட்ல வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா. ஸோ நீங்க இப்போ பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டீல் விண்டோஸை வந்து ஓனா மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான டெமோஸ் எல்லாமே ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. ஆனா முதல்ல என்னென்ன டெமோலாம் இருக்கு அப்படின்றத பாத்துறலாங்களா? ஆனா நாம இப்போ இங்க இருக்கிறது என்னதுங்க அது? ஆனா இது வந்து நம்மளோட ஒன் ஆஃப் த அவுட்லெட்டுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டோட்ஸ் பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ரோட்ல பொள்ளாச்சியிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டருங்க ஆச்சிப்பட்டிங்கிற இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து விண்டோஸ் பார்த்துடலாம். ஓகே. ஆனால் விண்டோஸ் அப்படிங்கும்போது மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா இது நாள் வரைக்குமே ட்ரெடிஷ்னலா வுட்லயே வந்து விண்டோ போட்டு பழகிட்டோம். கண்டிப்பா. அதை தாண்டி வுட்டை விட்டுட்டு ஏன் ஸ்டீல்ல வந்து விண்டோ போடணும்? அதுல என்ன அட்வான்டேஜ் இருக்குங்கண்ணா? ஆனா மேஜர் அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ்ங்க. ஓகே, வுட் கூட கம்பேர் பண்றப்ப மினிமம் ஒரு 30% ஸ்டீலோட ரேட்டு கம்மியா வரும். ஓகே, எப்படினாங்க இப்போ ஒரு வீட்டுக்கு மினிமம் வந்து 6 to 8 விண்டோஸ் மினிமம் வரும். நீங்க இதுவே வுட்ல போடுறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 4x3 சைஸ் ஹைட் 4 விட்டு 3 இந்த சைஸ்ல ஒரு வுட்ல நீங்க ஒரு டீ வுட்ல பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா அதோட காஸ்ட் அரௌண்ட் ஃபினிஷ் ஆகுறப்ப பாத்தீங்கன்னா 15 to 17,000 வரும். இதுவே நம்மளோட விண்டோ போறப்போ 8,000 தான் வரும். ஸோ கம்பேர் பண்றப்ப வுட் கூட கம்பேர் பண்றோம் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். ஆனா ரெண்டாவது மேஜர் பாயிண்ட்டுங்க, ஓகே, கிளைமேட்டிக்கல் எரருங்க. மோஸ்ட்லி நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. புதுசாக இப்போ தான் வீடு கட்டியிருப்பாங்க. ஒரு 3 மாதம் 4 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா விரிசல் விட்டுருக்கும், உரசர மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துருக்கும், வெடிச்சிருக்கும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே வந்து இதில் வராது. இது வுட்டன் டோர்ஸில் வுட்டன் விண்டோஸாக இருக்கட்டும் டோர்ஸாக இருக்கட்டும் கன்ஃபார்ம் இது கம்பல்சரி வருங்க. நீங்கள் எவ்வளோ குவாலிட்டியான வுட் எடுத்து போட்டீங்கனாலும் கம்பல்சரி அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஆமாம், அது வந்து நேச்சுரலுங்க, அது எதுவும் பண்ண முடியாது. ரெண்டாவது இப்போ அடுத்து இன்னொன்று என்னன்னாங்க கரையான் பிரச்சனை இருக்கும். வுட்டில் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் கரையான் பிரச்சனை இருக்கும். அதை வந்து சால்வே பண்ண முடியாது. இதுவே நம்ம ஸ்டீல் விண்டோ போறப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவே இருக்காது. ஃபிளாட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ட் ஆகிற பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே பிரச்சனை வராதுங்க. ஸோ நிறைய பேர் வந்து வீட்டுக்கு வந்து ரீஒர்க் பண்றாங்க அப்படின்னா அது மேஜரா வந்து வுட்டுக்காக ஒர்க் பண்றதா இருக்கும். ஸோ இது ஒரு டைம் போட்டோம்னா ஒன்ஸ் போட்டோம்னா ஃபர்கெட்டபிள். லைஃப் லாங் வந்து நீங்க ஒரு 6 years ஒன்ஸ் 7 years ஒன்ஸ் ரீபெயிண்ட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். லைஃப் லாங் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், லாங் லாஸ்டிங் லைஃப் வரும். ஓகே. ஸோ இது வந்து இப்போ ஜன்னல் அப்படிங்கும்போது ஸ்டீல் ஜன்னல் வந்து எல்லாத்துக்குமே இருக்கா? ஏன்னா ஒரு வீட்டுக்கு வந்து ஜன்னல்ன்றது ஹாலுக்கு தேவைப்படும், பாத்ரூமுக்கு தேவைப்படும், இந்த மாதிரி கிச்சனுக்கு தேவைப்படும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குங்களா? ஆனால் நீங்கள் ஒரு வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ப்ரொவிஷன்ல இருந்து டோரு, பெட்ரூம் டோருங்க, மெயின் டோர், பால்கனி டோருங்க, உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோ வேணும்னா ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்கு, பாத்ரூம் வென்டிலேட்டர் வேணும்னா வென்டிலேட்டர் இருக்குங்க, எல்லாமே இருக்கு. ஓகே, அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாமா அந்த டோர்? ஆனால் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டியூப் மாடல் 20 mm ரவுண்ட் டியூப் யூஸ்
யூஸ் பண்ணியிருப்போம். இது grill பார்த்தீங்கன்னா 20 mm ரவுண்ட் டியூபுங்க. இது வந்து per square feet 750 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃப்ரிக்ஷன் ஸ்டே பார்த்தீங்கன்னா 2.5 mm திக்னஸ்ங்க, SS304 கிரேடுங்க. ஓகே. இது வந்து ஹூக் டைப் லாக் வரும். உள்ள அப்படியே இழுத்து மாற்ற மாதிரியான லாக்குங்க. இது வந்து ஃபிக்ஷன் ஸ்டே. இதில் என்ன அட்வான்டேஜ்னாங்க, நீங்க என்ன பொசிஷன்ல ஓப்பன் பண்ணி வைக்கிறீங்களோ அதே பொசிஷன்ல தான் இருக்கும். அப்படியே காத்துக்கு வந்து அடிக்காது. நீங்க என்ன பொசிஷன், இதில் வந்து 90 டிகிரி ஓப்பன் ஆகும். நீங்க எவ்வளவு வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த பொசிஷன்ல அப்படியே தான் இருக்கும். இப்போ இது வந்து இந்த செட் கம்ப்ளீட் செட்டாவே வந்துருங்க. கம்ப்ளீட் செட்டா வந்துருங்க. வந்து நிலவு ப்ளஸ் வந்து இந்த டோர் கம்ப்ளீட் செட். வர கிளாஸும் வந்துருங்க. ஆனா கிளாஸ் மட்டும் கஸ்டமர் ஸ்கோப்ல வரும். ஓகே. கிளாஸ் மட்டும் வந்து கஸ்டமர் எடுத்து ஃபிட் பண்ற மாதிரி வருங்க. ஃபிட்டிங் நாங்க பண்ணி கொடுத்துருவோம். கிளாஸ் மட்டும் கஸ்டமர் அவங்களுக்கு என்ன கிளாஸ், என்ன மாடல் கிளாஸ் வேணுமோ அதை எடுத்து நம்ம ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துறலாங்க. அடுத்து வந்து 12 mm ரவுண்ட் ராட் மாடலுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா per square feet 800ங்க. ஓகே. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? ஆனா இந்த லாக் ஒன்னு டிஃபரன்ஸ்ங்க. ஓகே. இந்த லாக் பாத்தீங்கன்னா புஷ் டைப் லாக்னு சொல்லுவாங்க. நம்ம வெளிய இருந்து தள்ளணும்னா அது ஆட்டோமேட்டிக்கா போய் லாக் ஆயிக்கும். ஓகே. நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள இருந்து தான் ஹூக் மாற்றவா வரும். இது வந்து நம்ம வெளிய இருந்து தள்ளணும்னாவே வந்து லாக் ஆயிக்கும். இது ஒரு அட்வான்டேஜ்ங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 12 mm திக்னஸ். இது வந்து ரவுண்ட் டியூபுங்க. இது வந்து சாலிட் ராடுங்க. இந்த ரெண்டு தான் இதுக்கு டிஃபரன்ஸுங்க. அடுத்து இந்த மாடலுங்கண்ணா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளை மெஷோட வரும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ரெண்டு மாடல்லையே நம்ம அடிஷனலாக ஃப்ளை மெஷ் வேணாலும் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாங்க. ஃப்ளை மெஷ் போகிறப்ப அடிஷனலாக 400 வரும். நீங்கள் எந்த மாடல் கிரில் டைப் சூஸ் பண்ணீங்கனாலும் அடிஷனலாக 400 வரும். ஸ்டார்டிங் ரேஞ்ச் அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேஞ்ச்? 750லேருந்து இருக்குங்க. 750லேருந்து 1250 வரைக்கும் இருக்கு. ஓகேங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்புங்களா? ஃப்ளாட் அண்ட் ராட் மாடலுங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3x3ங்க. இதுவே நீங்கள் ஹைட் வந்து 5 feet 6 feet எவ்வளோ ஹைட் போனாலும் சிங்கிள் ஃப்ளாட்டு சிங்கிள் ராடு தான் வரும். எங்கேயும் கட் பண்ணி ஜாயின் பண்ண மாட்டோம். உங்களுக்கு பஞ்ச் பண்ணி இன்சர்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் உங்களுக்கு சேஃப்டி வைஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டீல் அப்படின்றதுனால மக்களுக்கு வர ஒரு கேள்வி என்னவா இருக்குன்னா, துரு பிடிக்குமேப்பா, அது எப்படி, அதுவும் ஒரு மெயின்டெனன்ஸ் தானே அப்படின்ற மாதிரி வரும். இது துரு பிடிக்கிற இஷ்யூலாம் எப்படிங்கண்ணா? அதெல்லாம் ஆனால் நம்ம இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஜிஏங்க. ஓகே. ஸோ அதனால கம்பல்சரி துரு பிடிக்காதுங்க. இந்த ஃப்ரேம் வருது இல்லைங்களா, இந்த ஃப்ரேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாட்டாவோட ஷீட்டு தான். டாட்டாவோட ஜிஏ ஷீட்டுங்க. 1.2 mm திக்னஸ்ங்க. ஓகே. இந்த டியூபும் ஜிஏ டியூப் தான். இதுவும் ரஸ்ட் ஃபார்ம் ஆகுதுங்க. இதுல வர எல்லா டியூப்ஸ் ஃப்ரேம்ஸ் எல்லாமே கம்பல்சரி ஜிஏ மட்டும் தான் யூஸ் பண்றோம். சோ அதனால துருப்பிடிக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டியே இல்ல. அண்ட் கீழ இருக்குல்ல, இது என்ன மாடல்? ஆனா சேம் இது வந்து ஸ்கொயர் டியூப்னா 20 mm ரவுண்ட் டியூப் பார்த்தோம் இல்லைங்களா, இது வந்து 20 mm ஸ்கொயர் டியூப் மாடல். ஓகே. இது ஒரு கலர் வேரியன்ட். நம்ம இது வந்து சாக்லேட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன். இது வந்து நட் ப்ரௌன்னு சொல்லுவோம். இது ஒரு கலர் வேரியன்ட், கலர் ஆப்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் இந்த இப்போ இந்த இதுவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஆனா நம்ம ட்ரெடிஷனலா வுட்ல எல்லாம் வைக்கிறப்ப இந்த வெளிய செக்டு பீடிங் வைப்பாங்க இல்லைங்களா, சேம் அதே பேட்டர்ன்ல நம்ம ஸ்டீல்ல வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த ஃப்ரேமே எனக்கு வேற மாதிரி வேணும் அப்படினாலும் நீங்க பண்ணி கொடுப்பீங்களா? ஆனா பண்ணிக்கலாங்க. கஸ்டமைஸ்டா ஒரு 2 மாடல்ஸ் இருக்குங்க. அது ரெண்டுல எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனா லாங்ல இருந்து பாக்கும்போது இது ஸ்டீல் விண்டோ அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க சொன்னா மட்டும் தான் இது ஸ்டீல்ங்கிறது தெரியும். மத்தபடி பாக்குறதுக்கு வுட் மாதிரியே தான் இருக்கும். ஆமாங்க. இப்போ இந்த ஃபினிஷிங் வந்து மேல பாலிஷ் எல்லாமே நீங்க பண்ணி கொடுத்துருவீங்களா? ஆமாங்க. நம்ம பவுடர் கோட்டிங் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துறோம். உங்களுக்கு பவுடர் கோட்டிங் எல்லாம் பண்ணி ராப்பிங் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நீங்க இன்ஸ்டால் மட்டும் பண்ணா போதும். அதுக்கு மேல ஏதோ பெயிண்டிங் வேற ஏதோ பாலிஷ் மாதிரி பண்ணனும்னா அது உங்களோட சாய்ஸ்ங்க. ஒரு சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா உட்டன் கலர்ல வேணும்ங்கறக்க அவங்களே ரீபெயிண்ட் இதுக்கு மேல பண்ணுவாங்க. சோ அது வந்து கஸ்டமரோட சாய்ஸ் தான். ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ராட் மாடலுங்க. இப்போ நம்ம அங்க வந்து பிளைன் ரவுண்ட் ராட் பார்த்தோம் இல்லையா, சேம் அதே மாதிரி இது வந்து ஸ்கொயர் ராடுங்க. 30 mm திக்னஸ்ல வரும். ஓகேங்க. மத்தபடி இதுல யூஸ் பண்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சேம் தான். அந்த grill பேட்டர்ன்ஸ் மட்டும் தான் ஒவ்வொரு மாடலுக்கும் வரும். மத்த எல்லா அக்சஸரீஸும் சேம் தான். ஆனா இப்போ இது வந்து ஸ்டீல் டோர் அப்படின்றதுனால நான் ஸ்டீல் விண்டோன்றதுனால கேக்குறேன், இது ஃபிட்டிங்லாம் எப்படிங்க? இதுக்கு தனியா ஏதாவது? ஆனா இப்போ நம்ம நார்மலா ட்ரெடிஷனலா உட்டன் விண்டோ வைக்கிறோம் இல்லீங்களா, சேம் அதே மாதிரி தாங்க. எந்த வித்தியாசமும் இல்ல. ஒரு மேன்ஷனே வந்து வச்சிரலாங்க. நார்மலா உங்களுக்கு பேசிக்கான நாலேஜ் இருக்க மேஷனே வந்து இதை வச்சிரலாம். எந்த வித்தியாசமும் இல்லைங்க. உட்ல வந்து அந்த 4 கார்னர்ல அந்த அல்லு பீஸ் வரும் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி தான் இதுலயே வரும். அந்த இடத்துல காடி எடுத்து வச்சு பூசுறதாங்க. வேற எந்த டிஃபரன்ஸ் இல்லை. சேம் உட்டன் விண்டோவோட கான்செப்டே தான். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா லூவர் டைப்புங்க. நம்ம லூவர் கிளாஸ் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த அட்டாச்டு பாத்ரூம் வருது இல்லைங்களா, அதுக்கு வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் ப்ரொவிஷனோட வருங்க. இதுலயே அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் ப்ரொவிஷன் வைக்கிற மாதிரி வரும். நம்ம வென்டிலேட்டர்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோங்க. மோஸ்ட்லி இந்த ஹால் எல்லாம் பெரிய சைஸ்ல வைப்பாங்க. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 6 காருங்க. உங்களுக்கு இவ்வளோ பெரிய சைஸ் போனாலும் 6 காரு 6 கேளு 8 கெட்டு என்ன சைஸ் போனாலும் இந்த ஃபிளாட் வருது இல்லைங்களா, டாப் டு பாட்டம் சிங்கிள் ஃபிளாட் தான். எங்கேயுமே நம்ம கட் பண்றது கிடையாதுங்க. இந்த 6 அடி லென்த்துக்கு சிங்கிள் ராடு தான். எங்கேயுமே நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்றது கிடையாது. சேஃப்டி வைஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. இதுவே நீங்க உட்டன் விண்டோல வைக்கிறீங்கன்னா கிரில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க, கட் பண்ணி வெல்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈஸியாக
பிரேக் பண்ணிடலாம். இதுல வந்து பிரேக் பண்ண முடியாதுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சேஃப்டிக்காக ஸ்டீல் டோர் போவாங்க, பட் ஆனா விண்டோ வந்து வுட்ல வைப்பாங்க. பட் ஆனா வந்து வுட்டை விட இது ரொம்ப சேஃபா இருக்கும். அந்த லாக்வே வந்து அந்த அளவுக்கு சேஃபா இருக்கும். லாக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃபா இருக்குங்க. நீங்க வந்து வுட்டு கூட வுட்ல வந்து சின்ன ஒரு டவர் போல்ட் தான் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எவ்வளவு ஃபோர்ஸா அடிச்சீங்கனாலும் அது போய் லாக் ஆயிக்கும். அவ்வளவுதான். நீங்க ஓபன் பண்ணி ஆட்டோமேட்டிக் லாக். நீங்க வெளிய இருந்து புஷ் பண்ணாவே அது லாக் ஆயிக்கும். நீங்க இப்ப வீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டீங்க, வெளியே வந்து தான் விண்டோ ஓப்பன்ல இருக்கிறத பாக்குறீங்கன்னா நீங்க வெளிய இருந்து புஷ் பண்ணாவே லாக் ஆயிக்கும். ஆனா இப்போ இந்த ஸ்டீல் விண்டோன்றதுனால இது கேள்வி கேட்குறேன். ஸ்டாண்டர்ட் சைஸ் மட்டும் தான் பண்ண முடியுங்களா? ஏன்னா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைசபிளா வச்சிருப்பாங்க. ஸ்டாண்டர்ட்ன்றதை தாண்டி அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி விண்டோ வந்து பிளான் பண்ணிருப்பாங்க. அது வந்து பண்ணி தர முடியுமா? ஆனா விண்டோ வந்து நம்மளோட ஓன் மேனுஃபேக்சர், நம்ம தான் மேனுஃபேக்சர் பண்றோம். ஸோ உங்களுக்கு கஸ்டமைஸ்டு சைஸ், உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அண்ட் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா வந்து இதை டெலிவரி பண்ண முடியுங்க, கொடுக்க முடியும், ஃபிட் பண்ணி எங்க வேணாலும் உங்களுக்கு டெலிவரி பண்ணலாம். ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு டெலிவரி பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ சொன்னேன் இல்லைங்களா, ரீசெண்டாக வந்து கல்கட்டால இருந்து கூட ஆர்டர் வந்திருக்கு. நம்ம அங்க கூட வந்து பார்சல் சர்வீஸ் இருக்கு. ஸோ இங்க மேனுஃபேக்சர் பண்ணி இங்கிருந்து நம்ம பார்சல் பண்றோம். ஓகே. இப்போ விண்டோஸ்லாம் வந்து ஒரு செட்டா ஒரு வீட்டுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஆனா அதிகபட்சம் 20 நாளுங்க. ஆர்டர்ஸ் வந்து அதிகமா போயிட்டு இருக்கறனால ஒவ்வொரு கண்டினியூஸா வந்து ப்ரொடக்ஷன் போயிட்டே தான் இருக்குங்க. அந்த சீக்வன்ஸ்ல போறப்போ மேக்ஸிமம் ஒரு 20 நாள்ல டெலிவரி ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா 20 நாள்ல டெலிவரி. நீங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ற டேட்ல இருந்து 20 நாள்ல டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து விண்டோஸ் பார்த்துட்டோம். இப்போ அப்படியே டோர்ஸ் பார்க்கலாங்களா? ஆனா இது வந்து ஸ்டீல் டோர் தாங்க. பட் ஆனா வந்து உங்களுக்கு அந்த ஸ்டீலுங்கிற ஃபீல் எங்கேயுமே தெரியாது. உங்களுக்கு சவுண்டும் பாத்தீங்கன்னா உட்டு மாதிரியே தான் இருக்கும். கலர் வந்து பாத்தீங்கன்னா பக்கா டீக் மாதிரி இருக்கும். நிஜமா அப்படிதான் இருக்கு. ஆமா, டக்குனு யாரோ ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா இது உட்டன் டோர்னு தான் சொல்லுவாங்க. நிறைய கஸ்டமர் வந்து பார்த்துட்டு இது என்ன மரம்னு தான் எங்ககிட்ட கேட்கறாங்க. என்ன இதோட ஃபினிஷிங்கும் சரி கலரும் சரி அந்த அளவுக்கு இருக்கு. உங்களுக்கு சவுண்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தட்டுறப்ப ஸ்டீலோட சவுண்ட் கேட்காது, உட்டோட சவுண்ட் தான் கேட்கும். ஸோ உங்களுக்கு இது ஸ்டீல் டோருங்கிற ஃபீல் எங்கேயுமே கொடுக்காது. என்ன ரேட்ல இருந்து இருக்குங்க நம்மள்ட்ட? ஆனா ஸ்டீல் டோர் வந்து 19,500 ரூபாயிலிருந்து 60,000 வரைக்கும் இருக்குங்கன்னா பேஸ்ட் ஆன் மாடலை பொறுத்தும் சைஸை பொறுத்தும் ரேட் வந்து வேரி ஆகும். ஓகே. இப்போ வந்து இந்த ஒரு ஸ்டீல் டோர் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துட்டோம்னா இதுல என்னென்ன வரும்னா அப்படியே ஆனால் நீங்கள் நார்மலாக உட்டன் டோரில் போட்டிங்கன்னா அதில் என்னென்ன உங்களுக்கு அக்சசரிஸ் வருமோ இது எல்லாமே சேர்த்து வந்துடுங்க. ஃப்ரேம்ங்க, லாக்கு, ஹேண்டிலுங்க, ஹிஞ்சஸ், கம்ப்ளீட் அக்சசரிஸ் வந்துடும். இந்த 19,500ங்கிறது இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கோட சேர்த்து தான். நீங்க இப்போ அதை வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவீங்க? ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே இருக்காங்கன்னா அந்த டிராவல் எக்ஸ்பென்சஸ் மட்டும் கஸ்டமர் கிட்ட பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஃபிட்டரை அரேஞ்ச் பண்ணி நம்ம ஷெட்யூல் பண்ணிடுவாங்க. எக்ஸ்பென்சஸ் மட்டும் கஸ்டமர் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் இப்போ அந்த விண்டோக்கு கேட்டதே தான் மறுபடியும் கேட்குறேன். கம்பேரிட்டிவாக உட்டன் டோரை கம்பேர் பண்ணும்போது இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குங்க? ஆனால் ஸ்டீல் விண்டோ மாதிரியே தான். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலாக இருக்கும். ஓகே. நீங்கள் இந்த டோர் பார்த்தீங்கன்னா 7/4 சைஸுங்க. இதோட காஸ்ட் 39,000 இன்க்ளூடிங் லாக் அக்சசரிஸ் எல்லாம் சேர்த்து. ஓகே. இதே நீங்கள் வுட்டில் போனீங்கன்னா ஃப்ரேம் மட்டுமே 30,000 above வரும். ஃபினிஷிங் டோட்டலில் நீங்கள் எல்லா ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறப்போ 75,000 above வந்துடும். ஆனால் செகண்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டிங்க. ஓகே. நீங்கள் என்னதான் 80,000 ரூபா 1 லட்ச ரூபா கொடுத்து உட்டன் டோர் போட்டிங்கனாலும் சென்ட்ரல் லாக் மட்டும் தான் வரும். ஆமாம். பட் ஆனால் நம்ம டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி லாக் பாயிண்ட் வரும். 11 இடத்துல லாக் ஆகுங்க. ஓகே. ஆனால் சைடில் பார்த்தீங்கன்னா 7 லாக் வருங்கண்ணா. ஓகே. இங்க டாப்ல 2ங்க, சென்டர்ல 3, பாட்டம்ல 2ங்க. ஓகே. 7 லாக் ஆச்சுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாப் பொசிஷன்ல 2 லாக் வருங்க. பாட்டம்ல ஃப்ரேம்ல அரெஸ்ட் ஆகுற மாதிரி 2 லாக் வரும். டோட்டலா 11 லாக். சோ உங்களுக்கு வந்து டோர் 4 சைடுமே அரெஸ்ட் ஆயிரும். ஓகே. அதனால அவ்வளவு சீக்கிரம் பிரேக் பண்ண முடியாது. ஒரு திருடன் உள்ள வரணும்னா இந்த 11 லாக்கையும் பிரேக் பண்ணாதான் உள்ளே வர முடியும். இதுவே வுட்டா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு கம்பி கடப்பாற மாதிரி போட்டு நெம்புனாங்கன்னா ஈஸியா பிரேக் பண்ணலாம். பட் ஆனா நம்மளோட டோர்ல பிரேக் பண்றதுங்கிறது வந்து பாசிபிலிட்டி இல்லைங்க. ஓகே. அண்ட் இன்னொரு இப்ப உட்டன் டோர்லாம் போனீங்க அப்படின்னா இந்த வியூ பாயிண்ட் வந்து வைப்பாங்க, அந்த வியூவர் இது வந்து வைப்பாங்க. அது நம்மளுக்கு இருக்காது. அதான அது. ஆனா இது வந்து பீப்போல்னு சொல்லுவாங்க நம்ம ஸ்டீல் டோர்ல. நம்ம உள்ள இருந்து பார்த்தா இது வந்து லென்ஸ்ங்க. உள்ள இருந்து பார்த்தோம்னா வெளியே நிக்கிறவங்க க்ளீனா தெரியும். அதாவது உட்டன் டோர்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணிக்க முடியுமோ அதை பண்ணிக்கலாம். அது கூட நிறைய அட்வான்டேஜஸோட பண்ணிக்கலாம். ஆமாங்க. ஓகே. ஆனா இப்ப மல்டி லாக் அப்படிங்கும்போது வந்து இந்த லாக்ஸ்ல ஏதாவது 1-2 லாக்ல பிரச்சனை ஆயிடுச்சுனாலுமே ஒரு மாதிரி தான் இருக்கும். அதை மாத்தணும் அப்படின்ற மாதிரி வரும். அது எப்படிங்க? ஆனா இப்போ லாக் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறாங்கன்னா 5 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்னாலும் நம்ம லாக் ரீப்ளேஸ் பண்ணியே கொடுத்துருவோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன கம்ப்ளைண்ட்னாலும் நம்ம எங்க உங்க சைட்ல எங்க இருக்கோ அங்க வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. லாக் இல்லாம மற்ற எல்லா அக்சசரிஸ் இந்த ஹிஞ்சஸ்ங்க, ஸ்க்ரூ எல்லாத்துக்குமே 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். ஆனா என்னதான் அட்வான்டேஜ் ஸ்டீல்ல வந்து இவ்வளோ
இருந்தாலும் டிசைன்ன்றது ஒன்று இருக்கு இல்லையா? ஏன்னா உட்டில் நிறைய டிசைன்ஸ் வந்து நம்மளால பண்ணிக்க முடியும். இப்போ ஸ்டீலில் வந்து அது கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும். ஆனால் இல்லைங்க, இப்போ நம்ம ஸ்டீல் டோர்ஸ்லையும் நிறைய மாடல்ஸ் அவைலபிள் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 4 feet போட் டோர் பார்த்தோம், அதோட பெட்ரூம் டோர் மாடலுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் நம்ம உட்டு போட்டிருப்போம், அதோட மாடலுங்க. இதுவும் சேம் அதோட மெயின் டோருங்க. இதுவும் அதோட மெயின் டோர். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈட்டி கலர்ல வருங்க. ஸோ இப்போ நீங்கள் காட்டின இந்த டிசைன்ஸ் எல்லாருமே உட்லையும் இருக்கும். உட்டில் இருக்கிறத அப்படியே டிசைனை வந்து ரெப்ளிகா பண்ணலாம். ஆமாங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்டில் பார்த்துருப்பீங்க, சைடில் ஃப்ரெஞ்ச் விண்டோ அந்த கிளாஸ் ப்ரொவிஷனோட வச்சிருப்பாங்க விசிபிலிட்டிக்காக. சேம் அதே ப்ரொவிஷன் வந்து ஸ்டீல் டோர்லையும் கொடுத்துருப்போம். ஓகே. ஸோ இந்த மாதிரி விசிபிலிட்டி வச்சு அந்த ஃப்ரெஞ்ச் விண்டோ உள்ள இருந்து நம்ம வெளியே யார் இருக்காங்கிறத பார்த்துக்கலாம். அந்த விசிபிலிட்டியோடவே வந்துடும். ஆனால் நீங்கள் வந்து மாடல்ஸ் அதிகமாக இருக்குமான்னு கேட்டீங்க. இந்த மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டச் பண்ணி பாருங்களேன். இந்த ஃபினிஷிங் வந்து நீங்கள் உட்டில் 1 லட்ச ரூபா கொடுத்து போட்டாலும் போட முடியாது. அந்த அளவுக்கு ஃபினிஷிங்கும் இதோட குவாலிட்டியும் இருக்கு. ஏன்னா மேலே ஏதோ வச்சு இந்த பிளைவுட்டை வச்சு உங்களுக்கு மாதிரி ஒரு ஃபீல், அந்த மேட் ஃபினிஷ் இருக்கு. இது வந்து டச் அண்ட் ஃபீல் ப்ராடக்ட் தான். உங்களுக்கு என்னதான் நான் கண்ணில் பார்த்தீங்கன்னா தெரியாதுங்க, பட் ஆனால் வந்து சவுண்டு பார்த்தீங்களா உட்டு மாதிரியே தான் இருக்கு. இது வந்து ஸ்டீல் டோர்னு சொன்னீங்கன்னா நம்பவே மாட்டாங்க. எங்கேயுமே உங்களுக்கு வந்து ஸ்டீலுங்கிறதே வந்து தெரியாது. ஓகே. இப்போ இதெல்லாம் என்ன ரேட் வருங்க? இதெல்லாம் குறைஞ்ச ஒரு தோராயமாக வச்சுக்கிட்டோம்னா. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 feet மெயின் டோருங்க. இது வந்து 24.5 வருது. ஓகே. இதுவே வந்து இப்போ டோர்லையுமே ஒரு சிலர் கஸ்டமைஸ் சைஸ் கேட்பாங்க. ஆமாங்க, அதுவுமே பண்ணி கொடுக்கும். ஆனால் நம்மகிட்ட 4 சைஸ் அவைலபிள் இருக்குங்க. மோஸ்ட்லி அந்த சைஸை தாண்டி போகாதுங்க. 3 feet இருக்குங்க, 1 மீட்டர் டோர் இருக்குங்க, 3.5 இருக்கு, 4 feet இருக்கு, 5 feet இருக்குங்க. ஸோ இந்த சைஸஸ்ல எப்போ கேட்டாலும் கொடுத்துடலாங்க. வீட்டுக்கு என்னென்ன சைஸ் வைப்பாங்களோ அந்த எல்லா சைஸுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க. என்ஜினியர் சைஸ்னு சொல்லுவாங்க, அந்த எல்லா சைஸுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஓகே. அண்ட் இதெல்லாம் வந்து ஒரு டிசைன். ஆனால் இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஈட்டி கலருங்க. ஈட்டி மரம்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ரொம்ப காஸ்ட்லியான மரம். அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். சேம் நீங்க ஈட்டி மரம் போட்டீங்கன்னா என்ன ஃபினிஷிங் வருமோ அதே மாதிரி தான் இருக்கு. இந்த டோர் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரீமியமா இருக்கும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் அண்ட் சன் மாடல்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபாதர் அண்ட் சன் மாடலுங்க. சின்ன டோர் ஒன்று, பெரிய டோர் ஒன்று வரும். இந்த டோர் வந்து நீங்க செப்பரேட்டா லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஏதாச்சும் ஒரு பெரிய திங்ஸ், சோஃபா, டேபிள் அந்த மாதிரி எடுத்துட்டு போறப்போ ரெக்யர்மெண்ட் இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஆனா அடுத்து இது பாத்தீங்கன்னா நம்ம ஃபாதர் அண்ட் சன் மாடல் ஈட்டி கலர் பார்த்தோம் இல்லைங்களா, சேம் அதே மாடல் இது வந்து பெட்ரூம் டோருங்க. பெட்ரூம் டோர்ல என்ன டிஃபரன்ஸ்னா நம்ம வந்து மெயின் டோர் எல்லாமே மல்டி லாக் ஃபெசிலிட்டியில வரும். பெட்ரூம் டோர் வந்து பாட்டம்ல ஃப்ரேம் வராதுங்க, சென்ட்ரல் லாக் ப்ரொவிஷன் மட்டும் தான் வரும். பெட்ரூமுக்கு மட்டுங்க. மெயின் டோர் எல்லாமே மல்டி லாக் பாயிண்டோட வந்து. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் 3D மாடல்னு சொல்லுவோம். இது பார்க்குறப்பவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3Dயோட ஃபீல் கொடுக்கும். தனியாக அந்த டிசைன்ஸ் மட்டும் எம்போஸ் ஆகி தெரியுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் மேட் ஃபினிஷ்ல வரும். நீங்கள் டச் பண்ணீங்கன்னாவே அந்த ஒரு ப்ரீமியம் அப்பியரன்ஸ், அந்த லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. இப்போ இதுலயே டிசைன்ஸ்ன்றது பேம்ப்ளெட் ஏதோ வச்சிருக்கீங்களா நீங்க? ஆனால் இருக்குங்க, நம்மகிட்ட ப்ரௌச்சர்ஸ் இருக்குங்க, சாஃப்ட் காப்பி பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் இருக்குங்க. டோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட எப்பவுமே ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க. மினிமம் ஒரு 1500 to 2000 டோர்ஸ் வந்து எப்பவுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குங்க. ஸோ கஸ்டமர் என்ன மாடல் செலக்ட் பண்றாங்களோ இமீடியட்டா நம்ம டெலிவரி பண்ணிடலாம். ஓகே. ஆனா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 3D மாடல்லே 4 feet மெயின் டோருங்க. அந்த ஃபாதர் அண்ட் சன் மாடல் சொன்னேன் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி இதுவும் ஃபாதர் அண்ட் சன் மாடல். ஓகே. 4 feet போனோம்னாவே பாத்தீங்கன்னா ஃபாதர் அண்ட் சன் மாடல் வரும். அது போக 50-50 ஈவன் ஓப்பனும் இருக்குங்க. ஓகே. இப்போ இந்த ஸ்டீல் டோர்ஸ்லாம் மெயின்டெனன்ஸ், அதாவது இந்த கிளீனிங் ப்ராசஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஆமா. அது எப்படிங்க அது கிளீனிங் ஏதாவது? ஆனா இதை பொறுத்த வரைக்கும் நீங்க உட்டன் டோர் மாதிரி இல்லைங்க. இது டோர் வந்து வாஷபிள்ங்கண்ணா. ஏதாவது டஸ்ட் படிஞ்சிருச்சு இல்ல ஏதாச்சும் கரையாயிருச்சுன்னா நீங்க தண்ணி ஊத்தியே கழுவிக்கலாம். தண்ணி ஊத்தலாங்களா? ஆனா இதோ ஊத்தியே காட்டுங்கண்ணா உங்களுக்கு. ஓகே. ஓ, எதுவுமே ஆகாது. நீங்க தேய்ச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்துல அந்த தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்கா வடிஞ்சு வந்துடும். ஸோ இதுல வந்து உட்டா இருந்துச்சுன்னா நீங்க இதுல வந்து தண்ணி ஊத்தி எல்லாம் கழுவ முடியாதுங்க, அது எக்ஸ்பெண்ட் ஆகி வீணா போயிடும். பட் ஆனா நம்ம டோர் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க தண்ணி ஊத்தி கழுவிக்கலாம், துரு பிடிக்காதுங்க. ஜிஐ ப்ராடக்ட் தான், கம்ப்ளீட் ஜிஐங்கிறனால வந்து எங்கேயுமே துரு பிடிக்காது. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இப்போ இந்த பெயிண்டிங் அப்படின்றது இருக்கு இல்லையா, இது கொஞ்ச நாள்ல ஃபேட் ஆயிருச்சு அப்படின்ற பட்சத்துல ரீபெயிண்டிங் பண்ணிக்கலாங்களா? மேக்ஸிமம் ஃபேட் ஆகாதுங்கன்னா, சப்போஸ் அப்படி ஃபியூச்சர்ல ஃபேட் ஆனா கூட நீங்க வந்து ரீபெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல என்ன பெயிண்ட் அப்ளை பண்ணாலும் வந்து இதுல அப்ளை ஆகும். ஓகே. ஸோ எல்லாத்தோட ஹைலைட்டான விஷயம் நம்ம தண்ணி ஒரு பைப் வச்சு தண்ணியில் இப்படி அடிச்சு கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஆமாம், நீங்கள் கார் எப்படி வாஷ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி டோர் வாஷ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் பற்றி தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அடுத்து ஃபிட்டிங்கு, ஏன்னா இப்போ நார்மல் வுட்டு கம்பேர் பண்ணும்போது இது ஸ்டீலுன்றதுனால எப்படி ஃபிட் பண்ணுவீங்க? இதுக்கு ஏதோ தனியாக வீடு கட்டும் போது அதுக்குன்னு ஏதோ ப்ராசஸ் இருக்கு? ஆனால் அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. சொல்ல போனால் ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். ஓகே. என்னன்னா நாங்கள் என்ன மெஷர்மெண்ட் சொல்கிறோமோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் பிளாஸ்டிங் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், ஃபினிஷிங் பண்ணி விட்டுறலாம். பூசி மட்டும் விட்டா, நாங்கள் சொல்கிற மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் பூசி மட்டும் விட்டுட்டா போதும், நாங்கள் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். எப்படி நாங்கள் ஒன்றும் இல்லை, சிம்பிள் ப்ராசஸ் தாங்கண்ணா.
இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரேம்ல சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். ஆமா. இந்த ஹோல் நாங்க டோரை எடுத்து பிளேஸ் பண்ணிடுவோம். நீங்க பிளாஸ்டிங் பண்ணிருக்க இடத்துல டோரை பிளேஸ் பண்ணிட்டீங்க, இந்த வழியை வந்து செவுத்துல ட்ரில் பண்ணுவோம். ட்ரில் பண்ணி ஆங்கர் போல்ட்னு சொல்லுவாங்க. அந்த போல்ட்டை உள்ள அடிச்சுட்டீங்க, டைட் பண்றப்போ அந்த போல்ட் வந்து வால்குள்ள போய் எக்ஸ்பேண்ட் ஆகும். டைட் பண்ண எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு சைடுக்கு 4 போல்ட் வருங்க. டோட்டலா ஒரு டோர் போறப்போ 8 போல்ட் வரும். போட்டு டைட் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். அலைன்மெண்ட் எல்லாம் பார்த்து பக்காவா ரசமட்டம் வச்சு செக் பண்ணி டைட் பண்ணிடுவோம். அவ்வளவுதான் வேலை. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். வுட் வைக்கிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் பெரிய ப்ராசஸ் இருக்குங்க. இதுல வந்து அந்த மாதிரி ப்ராசஸ் எதுவும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தாங்க. ஓகே. இப்போ இந்த டெலிவரின்றது நீங்க தமிழ்நாடு, சவுத் இந்தியா எல்லா இடத்துக்குமே நீங்க எங்க வேணாலும் ஆல் ஓவர் இந்தியா நீங்க எங்க இருந்து ஆர்டர் கொடுத்தாலும் சப்ளை பண்ணலாம். இப்போ அதே விஷயத்தை ஃபிட்டிங்கும் வந்து பண்ண முடியுமா? டெலிவரி பண்ணிக்கலாம். எங்க இருந்து கேட்டாலும் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஸோ டோர்ஸை பத்தியும் சொல்லிட்டீங்க, விண்டோஸை பத்தியும் வந்து சொல்லிட்டீங்க. ஸோ விண்டோ எப்படி மேனுஃபேக்சர் பண்றீங்கன்னா அது நீங்க உங்க ஓன் ஃபேக்டரியில பண்ணிட்டு இருந்தீங்க, அதை ஒரு டைம் பார்த்துடலாங்களா? கண்டிப்பாங்க. பக்கத்துல நம்ம ஃபேக்டரியில உங்களுக்கு காட்டுறேன். ஆனா இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து ஃபினிஷ்டு குட்ஸ் பார்த்தோங்க. நம்ம பார்த்த விண்டோ மாடல்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அதோட அதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றாங்கிறத இப்போ பார்க்கலாங்க. ஓகேங்க. இப்போ நம்ம பார்த்த மாடல் ஒவ்வொரு மாடல்லையும் வர ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா டாட்டாவோடதுங்க. டாட்டாவோட ஷீட் தான் நம்ம யூஸ் பண்றோம். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1.2 mmங்க. GI ஷீட் தான் யூஸ் பண்றோம். ஓகே. முதல்ல இந்த மாதிரி ஃப்ரேமா தான் அடிப்பீங்க? ஆமாங்க. ஃப்ரேம் செய்வோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விண்டோ இந்த பார்ட்டிஷன் வருங்க. இந்த டியூபும் பார்த்தீங்கன்னா 1.2 mm திக்னஸ்ல GI ஷீட் தான், GI டியூப் தான் யூஸ் பண்றோம் நம்ம. ஓகே. இதுல வர்றது டோட்டல் ப்ராடக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா GI தான். இதுல வர்ற grill மட்டும் தான் MS வரும். ஓகே. அதுவும் நம்ம பவுடர் கோட்டிங் process பண்றோம் இல்லீங்களா? சோ அதுவும் வந்து சேஃப் ஆயிரும். ஓகே. ரஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரஸ்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி. ஓகே. இப்போ இதுக்கு அடுத்து என்ன process பண்ணுவீங்கனா? இது வந்து பாத்தீங்கன்னா ஷட்டருங்கண்ணா. ஓகே. நம்ம அங்க ஃப்ரேம் பார்த்தோம் இல்லீங்களா? ஃப்ரேம் process கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஷட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகே. இந்த ஷட்டர் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் GIங்க. ரெக்டாங்கிள் டியூப். ஓகே. 1.25 சைஸ்ல வருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் பீடிங், அவுட்டர் பீடிங். இதுவும் பாத்தீங்கன்னா GI தான். எல்லாமே கம்ப்ளீட் 1.2 mm திக்னஸ்ங்க. ஓகே. நம்ம GI யூஸ் பண்றதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஷட்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா வெளிய மழையில நனையும். மழையில நனையறப்ப வந்து பாத்தீங்கன்னா ரஸ்ட் ஃபார்ம் ஆக கூடாதுங்கிற ரீசன்காக கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா GI ல தான் யூஸ் பண்ணுவோம். சோ யூஸ் பண்ணிருக்க ஃப்ரேம்ல இருந்து இது எல்லாமே GI. பிளஸ் நடுவுல ஒரு கம்பி மட்டும் தான் வந்து MS. அதுவுமே பவுடர் கோட்டிங் பண்ணிரோம். ஆமா, அதுவும் பவுடர் கோட்டிங் பண்ணிரோம். ரெண்டாவது வந்து அது மழையில நனையாதுங்க. சோ அதனால வந்து ரஸ்ட் ஆகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இல்ல. அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் பண்றோம் இல்லைங்களா? இந்த ஜாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிக் வெல்டிங் யூஸ் பண்ணி தான் பண்றோம். என்ன ரீசன்னா ஆர்க்குக்கும் மிக்குக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா ஆர்க் வெல்டிங்ல அடிச்சோம்னா அந்த ஃபினிஷிங் வந்து வராதுங்க. இதுல வந்து மிக் வெல்டிங் யூஸ் பண்ணி பண்ணோம்னா இந்த ஜாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணதுக்குண்டான அறிகுறியே இருக்காது. இப்போ இது ஜாயிண்டே இல்லாத மாதிரி பண்ணி கொடுத்து ஜாயிண்டே இல்லாத மாதிரி எப்படிங்க இது வந்து வெல்டிங் பண்ணிருக்கோம். இந்த வெல்டிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறங்க இது வந்து பாத்தீங்கன்னா பஃபிங். போனா இதுல நிஜமா ஜாயிண்ட் அடிச்சதே தெரியல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வெல்டிங் அடிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதெல்லாம் பஃபிங் போட்டு இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. இந்த லைட்டா அந்த மார்க்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த மார்க்ஸ் கூட பவுடர் கோட்டிங் அப்புறம் ஜாயின் பண்ணது தெரியாது, சுத்தமா தெரியாது, ஃபினிஷ் ஆயிரும். ஓகே. அடுத்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா நம்ம அங்க ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா பஃபிங் ஓட்டுனதுக்கு அப்புறம் grill ஒர்க்குங்க. ஓகே. grill ஒர்க்ல பாத்தீங்கன்னா நம்ம இது டாப் டு பாட்டம் இது ஃபிளாட் தான் யூஸ் பண்றோம். இந்த ஃபிளாட் வந்து சிங்கிள் ஃபிளாட்டுங்க. நம்ம எங்கேயுமே கட் பண்ணி ஜாயிண்டே இல்ல. இப்போ இந்த ஸ்கொயர் ராட்ல grill பண்றாங்க இல்லைங்களா? அது வந்து ஒவ்வொரு ஜங்ஷன் ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் பாத்தீங்கன்னா கட் பண்ணி தான் வெல்ட் வச்சிருப்பாங்க. பட் ஆனா இது வந்து டாப் டு பாட்டம் நீங்க இது வந்து 4 அடி ஹைட்டுங்க. இது வந்து 5 அடி 6 அடி 7 அடி எவ்வளவு ஹைட் போனாலும் சிங்கிள் ராட் தான், சிங்கிள் ஃபிளாட் சிங்கிள் ராட் தான். ஓகே. எங்கேயுமே கட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இதுல பஞ்ச் பண்ணி ஹோல் போட்டுங்க ராட் வந்து இன்சர்ட் பண்றதா. அதனால வந்து ஈஸியா பிரேக் பண்ண முடியாது. சேஃப்டி வைஸ் ரொம்ப பெஸ்டா இருக்கு. ஓகே. இதுல யூஸ் பண்ற ஃபிளாட்டோட திக்னஸ் பாத்தீங்கன்னா திக்னஸ் வந்து 5 mmங்க. இதோட பிரெத் பாத்தீங்கன்னா 32 mm வரும், 32 mm வருங்க. அடுத்த ப்ராசஸ்ங்க அது. ஆமாங்க. ஆக்சுவலா நம்ம அங்க grill work பார்த்தோம் இல்லைங்களா? அது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஆசிட் ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்ணுவாங்க. ஆசிட் போட்டு கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவுடர் கோட்டிங். ஓகே. இந்த பவுடர் கோட்டிங்கிறது என்ன ப்ராசஸ்னாங்க, இப்போ நார்மலா நம்ம பெயிண்ட் வந்து இந்த GI மேல டைரக்டா அப்ளை பண்ணோம்னா அது வந்து பீல் ஆகி வரும். ஆமா, தனியா உறிஞ்சு வந்துருங்க. இதுவே நம்ம பவுடர் கோட்டிங் பண்ணிட்டோம்னா அதோட லைஃப் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும். பெயிண்ட் வந்து பீல் ஆகி வராதுங்க. ஓகே. இந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஆசிட் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க பவுடர் வந்து அந்த பூத்ல வச்சு ஸ்ப்ரே பண்ணுவோம். ஓகே. பவுடர் ஸ்ப்ரே பண்ணி இது வந்து ஓவனுங்க. இந்த ஓவனுக்குள்ள அந்த விண்டோவை தள்ளி 200 டிகிரியில வந்து ஹீட் பண்ணுவோம். அப்படி ஹீட் பண்றப்ப என்ன ஆகும்னா அந்த பவுடர் வந்து மெல்ட் ஆகிங்க விண்டோல அப்படியே ஒட்டிக்கும், நல்லா ஜெல் ஆயிடும். ஆமா. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேல நீங்க ஃபியூச்சர்ல வந்து என்ன பெயிண்ட் வேணாலும் அப்ளை பண்ணலாம். பெயிண்ட் வந்து பீல் ஆகி வராதுங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பெயிண்ட் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பவுடர் கோட்டிங் பண்றதா ரொம்ப பெஸ்ட். இப்போ இந்த பவுடர் கோட்டிங்ல இவங்க அடிச்சிட்டு இருக்கிறது பிரவுன் கலர். ஆமா. இதுல வேற கலர் வேணும், வேற கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராசஸ் இதாங்கண்ணா
ஆமாங்கண்ணா நம்ம விண்டோ ஃபிட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரேப்பிங் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமரோட ஆர்டர்ஸ்ங்க ரெடி ஃபார் டெலிவரி. நம்ம ஃபிட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரேப்பிங் பண்ணி அப்படியே டைரக்டா டெலிவரி பண்றதா. ஆனா கலர் ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு கேட்டீங்க இல்லைங்களா, இது ஒரு கலர் ஆப்ஷனுங்க, இது வந்து ஒரு கஸ்டமரோட கலருங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே அவுட் ஃபார் டெலிவரி. ஆமாம், இது எல்லாமே அவுட் ஃபார் டெலிவரி. ஓகே. ஸோ நம்ம இவ்வளோ விஷயம் வந்து வியூவர்ஸ்க்கு காட்டணும்னு நினச்சதுக்கான காரணம் என்னன்னா, ஸோ ஒரு விண்டோ வந்து மேனுஃபேக்சர் ஆகிறதுல வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத காட்டணும். ப்ளஸ் வந்து இவ்வளோ பெருசாக வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது தெரியணுன்றதுக்காக தான் அது வந்து பண்ணோம். இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்கனாலும் சரி, இல்லை வந்து ரெனோவேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, தாராளமாக ஸ்டீல் டோர்ஸ் அண்ட் வந்து ஸ்டீல் விண்டோஸ் வந்து போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்பங்கண்ணா என்ன ரீசன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இது. உட்டு கூட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும், லாங் லாஸ்ட் லைஃப் கிடைக்கும், ஈஸி மெயின்டெனன்ஸ். ஓகே. இப்போ பார்க்குற வியூவர்ஸ்க்கு இன்னொரு கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, இவங்க வந்து பொள்ளாச்சியில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, நான் வந்து வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன், எனக்கு எப்படி நான் இவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுறது, இந்த இன்ஸ்டாலேஷன்லாம் எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா ஃபுல்லாகவே டெலிவரி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் எங்கேருந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணலாம். த்ரூ டிரான்ஸ்போர்ட்டில் பண்ணலாம், இல்லை வெஹிக்கிள் வச்சு கூட நம்ம டெலிவரி பண்ணலாங்க. ஸோ வந்து நீங்கள் இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து கூட கல்கட்டாலேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு, ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்க. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா கல்கட்டாக்கு வந்து பார்சல் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஆல் ஓவர் சவுத் இந்தியாவிலேருந்து ஆர்டர்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து எங்கேருந்து வேணாலும் ஆர்டர் பண்ணலாங்க. எங்கே ஆர்டர் வந்ததுனாலும் நம்ம வந்து டெலிவரி பண்ணலாம். சூப்பர். இன்ஸ்டாலேஷன் வந்து பெரிய காம்ப்ளிகேஷனான எதுவும் இல்லைங்க. நீங்கள் உட்டன் விண்டோ வைக்கிறீங்க இல்லைங்களா, சேம் கான்செப்ட் தான். பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளீட் வருது இல்லைங்களா, இந்த இடத்துல நம்ம உட்டன் விண்டோ வைக்கிற மாதிரி காடி எடுத்து வைக்கிறது தான். ஸோ இதுக்கும் பெரிய காம்ப்ளிகேஷன் எதுவும் இல்லை. இப்போ அதாவது இந்த விண்டோ அப்படின்றது வந்து ஒரு மேஷனே வந்து வச்சிடலாம். இது வந்து இப்போ டோர் அப்படின்னா டோருக்கான ஃபிட்டிங்ஸ், டோருக்கு வந்து நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் நம்மளே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக அவங்களோட ஃபேக்ட்ரி, அவங்களோட அவுட்லெட் எல்லாத்தையுமே வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்கனாலும் சரி, உங்கள் இடத்துக்கு வந்து நீட்டாக விண்டோவாக இருக்கட்டும் இல்லை டோராக இருக்கட்டும் டெலிவரி வந்து பண்ணி வைப்பாங்க. டோருன்றதை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாலேஷனும் வந்து பண்ணி வைப்பாங்க. இவங்கள்ட்ட எடுக்கிறதுல என்ன உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸோ இவங்கள்ட்ட இருந்து தான் இந்த விண்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துக்கு போகுது. ஸோ அப்படிங்கும்போது இவங்கள்ட்டே நீங்கள் டேரெக்டாக எடுக்கும்போது ப்ரைஸும் கம்மியாக எடுத்துக்கலாம், நல்ல குவாலிட்டியாகவும் வந்து எடுத்துக்கலாம் இல்லையா ப்ரோ? சூப்பர். ஸோ வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு வர நம்ம வியூவர்ஸ்க்கு நாம இங்கே இருக்கும்போது என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ சேம் ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கும் கொடுக்கலாம். கண்டிப்பாங்க. உங்களுக்கு உங்கள் மூலமாக வர்ற கஸ்டமர்ஸ்க்கு எங்களால் என்ன பெஸ்ட் பண்ணி தர முடியுமோ கண்டிப்பாக பெஸ்ட் பண்ணி தரோம். ரொம்ப நன்றிங்கண்ணா.